ஏதோ பெரிய மீன் மாட்டிக்கிச்சு போல இருக்கு. இழு இழு இழு. அட வலையில ஏதோ மரத்துண்டு மாட்டிக்கிட்டு இருக்குப்பா. இழு. அட சீக்கிரம் இழுப்பா, இல்லைன்னா வலை கிழிஞ்சிரும். இழு. என்ன இது? ஆட இது மனுஷனோட மண்டை ஓடுப்பா. பாஸ், கடலில் மிதந்துக்கிட்டே வந்த அந்த மரம் சாதாரண மரங்களை விட வித்தியாசமானது. ஏன்னா இந்த மரம் கடல் தண்ணியில் 1000 மைல் தூரம் மிதந்துக்கிட்டே வந்திருக்கு. இது கடலோட அனைத்து உயிரினங்களையும் கொண்டிருக்கு. அப்படின்னா சாலங்கே, இந்த மரம் மூலயமா நம்மளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குல்ல, அதாவது எந்த மாதிரி தண்ணியில் மிதந்து வந்திருக்கு, அப்புறம் தண்ணீரோட குணங்கள் என்னன்னு. பாஸ், அதனால தான் நான் பிரபல கடல் நிபுணர் மெரைன் எக்ஸ்பர்ட் டாக்டர் ஜெகனை இங்கே வர சொல்லியிருக்கேன். அவர் இந்த மண்டவோடு அப்புறம் இந்த மரத்தை பரிசோதிச்சு இது ரெண்டுத்துலேயும் கடல் தண்ணியோட என்னென்ன அப்புறம் எந்த அளவுக்கு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறதுன்னு சொல்லுவார். சார், இங்க இந்த மனுஷனோட தலையில பின்னாடி ஷூட் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க பாஸ், இந்த அடையாளத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ரொம்ப பக்கத்துல இருந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. சாலங்கே, உன்னால இதை சொல்ல முடியுமா? இந்த மண்டவோடு எவ்வளோ நாட்களா கடலுக்குள்ள இருந்திருக்கு? பாஸ், இந்த மரத்துல இருந்து கிடைச்சிருக்கிற பாசி இருக்கு இல்லையா, இதே மாதிரி பாசி இந்த மண்டவோட்டோட கண்ணுக்கு நாலாப்புறமும் அப்புறம் பக்கத்துலேயும் இருக்கு. இந்த பாசி நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த மரத்துண்டும் இந்த மண்டவோடும் பல வருஷமா கடலுக்குள்ளேயே இருந்திருக்கு. அப்படின்னா சாலிங்க சார், இது எங்க இருந்து வந்துச்சுன்னு அந்த டீட்டெயிலும் நமக்கு இப்போ தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், எவ்வளவு நாள் அது அங்க இருந்துச்சுன்னு. தெரிஞ்சுக்க முடியும். தாரிகா, ஒரு வேலை பண்ணு, இந்த மண்டை ஓட்டில் எவ்வளோ பாக்டீரியாஸ் இருக்குதோ அதை நல்லா அனலைசிஸ் பண்ணுங்க. அதனால் அதனுடைய வயசு தெரியும். அதுக்கப்புறம் நாம் இந்த மண்டை ஓட்டை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். எஸ் சார். சாரி டாக்டர், கொஞ்சம் லேட். ஆட விடுப்பா, எனிவே நோ ப்ராப்ளம். பாஸ், இது கடல்ல மிதந்து வந்த மரம். இதை பற்றி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன். ப்ளீஸ் செக் இட். அட வா சார், மரத்திலிருந்து என்ன வருது சார்? அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இது கடலோட அந்த பகுதியில இருந்து வந்திருக்கு. அந்த இடத்துல அதிகமா எண்ணெய் கொட்டியிருக்கு. அந்த எண்ணெய் தான் இந்த செடியில அதிகமா ஊறி இருக்கு. சார், தண்ணியில் அதிக அளவு எண்ணெய் இருந்து மரம் அதை உறிஞ்சிக்கிச்சா? எப்படி? மஹீர், இப்படி கூட நடக்கும்ல. ஒரு வேளை எண்ணெய் நிறைஞ்ச கப்பலங்க கடல்ல முழுகிருந்து கடல்ல அந்த இடம் ஒரே எண்ணெயா இருக்கலாம். அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். இந்த செடியை நான் எரிச்சு பார்க்குறேன். எதுக்கு சார்? ஆக்சுவலாக இந்த செடி எரியும் போது அதில் வெவ்வேறு தீப்பொறி வரும் இல்லையா, அது மூலயமா கடலில் சேர வெவ்வேறு ரசாயனத்தை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபோட்டோகிராஃப்ஸை அப்புறமா நம்ம லேபுக்கு அனுப்பி வைக்கலாம். அது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த செடி எங்கேருந்து மிதந்து வந்துச்சுன்னு. அப்படி அந்த ரசாயனம் மண்டை ஓடலையும் இருந்துச்சுன்னா
இந்த கிரைம் எங்க நடந்துச்சுன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சார் சார் இந்த மண்டவோட்டில் கிடைச்ச கடல் பாக்டீரியா அப்புறம் ஆல்கேவோட வயசு கிட்டத்தட்ட 7-8 வருஷம். 7-8 வருஷமா கடலுக்குள்ளையா? அப்ப இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம், இந்த மண்டவோடு யாருடையதோ இறந்து போனது கடல்ல 2017 வருஷத்துல. 2017. அந்த ரிப்போர்ட் மூலியமா மண்டவோடு எங்க இருந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சு யாரும் இருக்காங்க. ஆனா சிஐடி இந்த கேஸோட அடிமட்டத்துக்கு போயிடக்கூடாதுன்னு அவங்க நினைச்சிருக்காங்க. யாரு நினைச்சாலும் நினைக்கலனாலும் சிஐடி தன்னோட வேலையை நிறுத்தாது. தயா ரிப்போர்ட்டோட அடிப்படையில் அந்த மண்டவோடு 35-40 வயசுள்ள ஆளுடையது. அப்புறம் அந்த மரத்தோட நெருப்பு பிளம்புகளோட வெவ்வேறு ஃபோட்டோகிராஃப்ஸை லேபுக்கு அனுப்பிச்சோம்ல, அந்த பிளம்புகளோட கெமிக்கல் கம்போசிஷன்ஸ் அரேபிய பெருங்கடல் நீரோட சேருது. ஆனால் அந்த பிளம்புகளோட கெமிக்கல் கம்போசிஷன் மிக அதிகமாக சவுலின் கடல் மட்ட நீரோட இது சேருது. இதுக்கு அர்த்தம் சவுலின் கடல் அடியிலேருந்து மேலே வந்த மண்டவோடு மிதந்து வந்து மரக்கலையில் சிக்கி அரேபியன் சீக்கு வந்துதா? கண்டிப்பாக. சாலங்கி சொன்னாரு அந்த மண்டவோட்டினுடைய உள்பகுதியில் பாக்டீரியா கிடைச்சதா, நொதிப்பு செயல்முறை, அதாவது ஃபர்மெண்டேஷன் பாக்டீரியா. அப்புறம் மெரின் எக்ஸ்பர்ட் டாக்டர் ஜெகனோட ரிப்போர்ட்ல இதை கூட சொல்லியிருக்காரு. அந்த மண்டவோட்டுக்கு மேலே சில ஃபெரஸ் ஆக்சைடுடைய ட்ரேசஸ் கிடைச்சது. ஃபெரஸ் ஆக்சைடு இரும்போட துரு. ஆனால் சார், கடலுக்கு அடியில் ஒரு மண்டை ஓட்டில் இரும்பு துரு எப்படி சார் வரும்? அதுதானே. இந்த மண்டவோடு 8-9 வருஷமா தண்ணியில இருந்திருக்கு. அப்புறம் மிதந்து வந்த ஒரு செடியில மாட்டிக்கிச்சு. அதுல நமக்கு என்ன ட்ரேசஸும் கிடைச்சது. ஒருவேளை இந்த மண்டவோடு முழுகி போன கப்பலோட இடுபாடுகளுக்கு அடியில புதைஞ்சு போயிருந்தா? முழுகின கப்பல், அதை கண்டுபிடிச்சாகணும். கடந்த 7-8 வருஷமா அந்த கடல் பகுதியில் ஏதாவது கப்பல் முழுகிச்சான்னு தெரிஞ்சுக்கணும். சார் இதுதான் 1955ல் சாலி பிளாக் வாட்டர்ஸ் ஆஃப் அரேபியன் சீல முழுகின ஷிப்பு. இதோட பேரு மூன் போட் 15Y. இது மும்பையில் நடக்க இருந்த ஒரு பெரிய நிகழ்ச்சியில சில விலைமதிப்பற்ற பாரம்பரிய நினைவு சின்னங்கள், சில பழைய கையெழுத்து பிரதிகள், ஸ்க்ரோல்ஸை கொண்டு வந்தது. அப்புறம் ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால முழுகிடுச்சு சார். ஜூன் 2005. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு அப்புறமா எங்க சென்டர் இந்த ஷிப்பை ரிசர்ச் பண்றதுக்கான பிளானை பண்ணாங்க. அப்புறம் என்னாச்சு? ரிசர்ச் வெற்றி அடைஞ்சதா? இல்ல சார், ஏன்னா அந்த ரிசர்ச் சம்பந்தப்பட்ட 4 பேர்ல என்ன தவிர வேற யாரும் திரும்பி வரவே இல்லை. என்ன? திரும்பி வரலையா? திரும்பி வரலன்னா எப்படி? அது என்னன்னா 3 டைவர் ஆர்கியாலஜிஸ்ட், மேஹுல், அந்த்ரா, அப்புறம் ரன்வீர் சார், அவங்கள யாரும் தண்ணியை விட்டு வெளியே வரவே இல்லை. அப்புறம் அவங்க என்ன ஆனாங்க? நாங்கள் அவங்கள தேடுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணோம். ஆனால் 3 பேரை பற்றி எதுவும் தெரியல. நான் மட்டும்தான் திரும்பி வர முடிஞ்சது. ஒருவேளை அது ஏன்னா நான் அவங்க கூட தண்ணியில் போகவே இல்லை. அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் தண்ணிக்கு மேலே போட்லேயே இருந்தேன். ஒரு நிமிஷம். ஆமா, நீங்க யாரு? சார், நான் டாக்டர் ஷீகா. நான் தான் அந்த டீம்லேயே ஜூனியர் மெம்பராக இருந்தேன். ரொம்ப நேரமாக அவங்கள யாருமே வெளியே வரல. அதனால நான் சென்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். இங்கேருந்து ஒரு ரிசர்ச் டீம் அங்கே வந்தாங்க. அப்புறம் ஷிப்பில் இருந்த எல்லா பொருட்களையும் அவங்க எடுத்துட்டாங்க. ரொம்ப நாளாக அவங்கள தேடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பற்றி எதுவுமே தெரியல. ஓகே டாக்டர் நயனா, அந்த கப்பலுக்கு சம்பந்தப்பட்ட எந்த பொருட்கள் உங்ககிட்ட இருக்கோ, அதாவது அது எல்லாத்தையும் நாங்கள் எங்கள் ரிசர்ச் சென்டருக்கு கொண்டு போகலான்னு நினைக்கிறோம். எஸ் சார். 1 செகண்ட். ஹலோ ஜோஜோ, சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு வாங்க. ஜோஜோ யாரு? சார், இன்வென்ட்ரியோட இன்சார்ஜ். எங்களுக்கு வர பொருட்களை பற்றின ரெக்கார்ட்ஸ் அவர் தான் வச்சிருப்பாரு. மேடம் என்ன வர சொல்லியிருந்தீங்களாமே? ஆமாம், இவங்கெல்லாம் சிஐடியிலேருந்து வந்திருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு மூன் போட் 15Y சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் இவங்ககிட்ட கொடுங்க. சரிங்க சார், நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சிடறேன். ஆனால் என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும்.
சில டீட்டெயில்ஸ் அப்புறம் கேட் பாஸ் பண்ணணும். ஓகே, பரவாயில்ல. ஜோஜோ இந்த சாமான்லாம் அனுப்பி வச்சிருக்காரு மெரைன் ரிசர்ச் சென்டர்ல இருந்து. அப்புறம் நீங்கள் எல்லா பொருட்களையும் லிஸ்ட்டோட மேட்ச் பண்ணுங்க. எஸ் சார். அப்புறம் ரன்வீர், அந்தரா, மெஹுல் அவங்களோட ஃபோட்டோஸையும் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க இமெயிலில். அப்புறம் அவங்களுடைய ரெக்கார்ட்ஸும் மயூர் அதான் செக் பண்ணிகிட்டு இருக்காரு. குட். ஒரு வேலை பண்ணுங்க ஃப்ரெடி, இந்த லிஸ்ட்டை செக் பண்ணதுக்கப்புறம் இந்த எல்லா பொருட்களையும் ஃபோரன்சிக் லேபுக்கு அனுப்பிடு. எஸ் சார். டாக்டர் தாரிகா. ஓகே, கிரேட், தேங்க்ஸ் சார். அந்த மண்டை ஓட்டை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியாச்சு. டாக்டர் தாரிகா ஃபேஸ் இம்ப்ரெஷனை மெயில் பண்ணியிருக்காங்க. குட். மயூர் சார். கொஞ்சம் அதை ஃபேஸை செக் பண்ணு. சார், இதுதான் அந்த ஆளோட முகம். மயூர், ரன்பீர், மெஹுல், அந்தரா இவங்க 3 பேர் முகத்தை காட்டுங்க. எஸ் சார். இது இருக்கு சார். அப்புறம் அந்த மண்டை ஓடால பண்ண முகம் கப்பலில் காணாமல் போன யாரோடையும் மேட்ச் ஆகலையே. மேட்ச் ஆகலை தான் சச்சின். ஆனாலும் இந்த மண்டை ஓட்டில் இந்த முகம் செய்யப்பட்டிருக்குல்ல, அதை மயூர் நம்ம ரெக்கார்டோட மேட்ச் பண்ணி பாரு. சார், இவர் பிரபலமான மேஜிக் மேன் சம்ராட். 2005 இவர் காணாமல் போயிட்டாரு. என்ன சம்ராட் சார் இந்த உலகத்தில் இல்லையா? அப்புறம் எங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். உங்களோட சாம்ராட் சார் 2005 இறந்து போயிட்டாரு. 2005 ஜூன்லேருந்து அவர் காணாமல் போயிட்டாரு. 2005 நீங்கள்லாம் சாம்ராட் கூட இருந்தீங்களா? நான் அப்போ தான் ஜாயின் பண்ணேன். அப்புறம் நான் அவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். ஓகே. அப்போ அவர் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார், அந்த டைமில் அவர் பூட்டும் சங்கிலியும் செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் அது எங்கள் மேஜிக் ஷோவில் கூட அவர் யூஸ் பண்ணவே இல்லை. நான் அந்த ஃபைலை காட்டுறேன். ராஜ், சாம்ராட் சாரோட அந்த பூட்டு ஃபைல் கொண்டு வா. பூட்டு அப்புறம் சங்கிலியை செஞ்சாரா? ஆமாம் சார். ஆமாம் சார், நான் கூட அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டேன் இது என்னன்னு. ஏதோ ஒரு புதையலோட சாவின்னு சொன்னார். அது மூலமாக நான் பெரிய பணக்காரனாக ஆகிடுவேன், அப்புறம் என் கடன் எல்லாம் தீர்ந்து போயிடும்னு சொன்னார் சார். ம். சார், இந்த ஃபைலை பாருங்கள். சார், இது பார்க்கறதுக்கு பூட்டு மாதிரி இருக்காது, ஆனால் இது பூட்டு தான் சார். அப்புறம் இந்த பூட்டையும் சங்கிலியும் அவர் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் சார். அன்றைக்கி எங்ககிட்ட பணம் இன்றைக்கி எங்கள் வீட்டு வாசல் வரும்னு சொன்னார் சார். ஆனால் சார் அதுக்கப்புறம் அவர் திரும்பி வரவே இல்லை சார். அதுக்கப்புறம் அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலையா? முயற்சி பண்ணோம் சார். அவர்கிட்ட ஃபோனும் கிடையாது, குடும்பமும் கூட கிடையாது சார். நாங்கள் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணோம் சார், ஆனால் எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை சார். ஓகே, நெக்ஸ்ட். இது எப்படி முடியும்? மறுபடியும் ஸ்கேன் பண்ணுவோம். மை காட், இது என்னவா இருக்கும்? டாக்டர் சார், என்னாச்சு? எங்களை அர்ஜென்ட்டாக வர சொல்லியிருந்தீங்க. தயா, ஷிப்பில் கிடைச்ச எல்லா ஆர்டிஃபேக்ட்ஸும் பாரம்பரிய பொருட்கள் எல்லாத்தையும் கார்பரேட் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிற எல்லா பொருளும் 16வது நூற்றாண்டோடையது, அதில் ஒன்று தவிர. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓன் போட்டில் எல்லா பொருளும் கிடச்சிது, அதில் ஒரே ஒரு பொருள் 16ஆம் நூற்றாண்டோடது இல்லையா? இல்லை. அப்படின்னா அது மூன் போட்டோட பொருளாக இருக்காதுன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமாக இருக்காது. அப்புறம் அது பாரம்பரிய பொருளும் இல்லை.
அது ஒரு சின்ன ஆயுதம். இதுதான் இந்த கத்தி. இது 2002-2003 செஞ்சது. சார் 1955 இந்த ஷிப்பு மூழ்கி இருக்கு. அதுக்கப்புறம் அதில் 10-15 வருஷம் பழைய ஆயுதம் கிடச்சிருக்குன்னா அதில் அர்த்தம் கடலுக்கு அடியில் இருந்த இந்த மூன் போட் இதில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அப்போ தான் ஆந்திரா, ரன்பீர் அப்புறம் மேஹோல் காணாமல் போயிட்டாங்க 2005. அப்புறம் சாம்ராட்டும் அங்கே இருந்தது ஒன்றும் கோஇன்சிடெண்ட்டாக இருக்காது. அப்படின்னா சார் இந்த விஷயத்தில் சாம்ராட்டுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குல்ல? அந்த சம்பவத்தில் ரன்வீர் அப்புறம் மெஹுல் அந்த்ராவோட உயிரும் போயிருக்கு தண்ணிக்கு உள்ள. நாம் இப்போ அந்த கடலோட ஆழத்துக்கு போகணும். அப்போ தான் மூன் போட்டோட குப்பைகளை கிளற முடியும்.
அதுக்கப்புறமா கிடைச்ச 2 எலும்புக்கூடு. இதிலிருந்து இந்த எலும்புக்கூடு மெஹலோடது, அப்புறம் இது அந்தராவோடது, அப்புறம் இது முதல்ல கிடைச்சது இந்த எலும்புக்கூடு மண்டவோடு சம்ராட்டோட இது. அப்படின்னா ரன்வீர் எங்கே போனா? அப்படி மேஹுல், ரன்வீர், ஆந்த்ரா தண்ணிக்குள்ளேருந்து வெளியில் வரலனா ரன்வீர் எங்கே? அவனோட பாடி கிடைக்கலையே. ஒருவேளை சார் இந்த எல்லா வேலையையும் ரன்வீர் செய்கிறானோ? இருக்கலாம் கவின். ஆனால் சார், சம்ராட்டுக்கும் இவங்க 3 பேருக்கு என்ன சம்மந்தம்? இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும் பூர்வி. யார் சொல்லி சம்ராட் அங்கே போனான்ட்டு. ஏன்னா அவர் தயாரித்த அந்த லாக் மூன் போட்டோட கம்பார்ட்மெண்ட்டில் போடப்பட்டுள்ளது. அது 2005 செஞ்சது. அதுக்கப்புறத்துலேருந்து அவரை காணோம். அப்படின்னா நாம் கண்டிப்பாக ஷிகா கிட்ட மறுபடியும் விசாரிக்கணும். ஏன்னா அவள் மட்டும்தான் தனியாக திரும்ப வந்திருக்கா உயிரோட. அதுக்கு முன்னாடி நமக்கு மூன் போட்டோட ப்ராஜெக்டோட வீடியோ வேணும். அதுவும் மெரைன் சென்டருக்கு விவரங்கள் தராமல், இல்லைன்னா அந்த வீடியோ மூலிமா ஏதாவது மோசடி கூட நடக்கலாம். அப்புறம் அந்த டேப் இன்னைக்கு நைட்டே வேணும். ஒருவேளை நாம திருடும்போது நம்மளை யாரும் பிடிச்சிடக்கூடாது. ஃப்ரெடி சார், எதுவும் ஆகாது, டென்ஷன் ஆகாதீங்க. அதான் சிஐடி பேட்ச் இருக்குல்ல, அவங்க கிட்ட சிஐடி பேட்சை காட்டி நம்ம திருடங்களை பிடிக்க வந்தோன்னு சொல்லிடலாம். முதல்ல உள்ள போவோம். சார், உள்ள ஆக்கியாச் ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் வருது. நீங்கள் முன்னாடி போங்க, நான் அப்புறமா வரேன். இங்க பாரு, செத்தா ஒன்னா சாவோம். வா சார், நல்லதா பேசுங்க சார். பாப்பா. சார், அங்க பாருங்க, அங்க யாரோ இருக்காங்க. எங்க? லைட் ஆஃப் பண்ணுங்க. என்ன சார், அந்த டேப்பை திருடுறதுக்கு நமக்கு முன்னாடி திருட வந்துட்டான்? ஏசிபி சார் தான் நம்மகிட்ட சொன்னாரே, டேப்பை திருடுறதுக்கு இன்னொருத்தரையும் அனுப்பி வச்சிருக்கேன்னு. கையை மேலே தூக்கு. யார் நீ? முகமுடி எடு. நான் டாக்டர் ஷிகா. நான் அந்த டீம்லேயே நான் தான் ஜூனியர் மெம்பர். ஷிகா, நீயா? நீங்கள்லாம் யாரு? சிஐடி? ஸ்ரேயா, இங்க பாரு, நான் பெண்கள் மேல கை ஓங்குறதே இல்லை. Yep. பெண் சக்தி ரொம்ப சிறந்தது, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ இப்போ ஓடாதமா. நில்லு. ஷிகா, நீ இவ்வளோ ராத்திரி சமயத்தில் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? சார், நான் எதுவும் பண்ணல, என்ன போக விடுங்க. சரி, இவ போய் சொல்றா. இவ ஏதோ டேப்ஸ் திருடிட்டு இருந்தா. டேப்ஸ்?
எந்த மாதிரி டேப்ஸை திருண்ண நீ? சார் நான் நிரபராதி சார். அது நான் என்ன நினச்சேன்னா மூன் போட்டோட டேப்ஸ் யார் கைக்கும் போயிடக்கூடாதுன்னு நினச்சேன். அந்த டேப்ஸில் என்ன இருக்கு? என்ன இருக்கு சீக்கிரமா சொல்லு. சார் அது அந்த டேப்பில் சார் நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் நான் பார்த்தேன் ஒரு போட் எதிர்க்க வந்தது. அப்புறம் அதில் சில பேர் இருந்தாங்க. அப்புறம் சார் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த போட்டில் இருந்த ஒரு ஆள் தண்ணிக்குள்ளே குதிச்சான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் மேலே வந்தான். அப்புறம் சார் அவன் ஷிப்பில் ஏறின உடனே ஒரு ஆள் அவனை ஷூட் பண்ணான். அப்புறம் அவன் செத்துட்டான். அதுக்கப்புறம் சார் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் தண்ணிக்குள்ளே குதிச்சாங்க. நான் பயந்துட்டேன் சார். நான் நினச்சேன் அந்த கொலைக்காரன் என்னையும் பார்த்துட்டான், அவன் என்னையும் கொண்டுடுவான்னு. என்னோட போட்லேயும் ஒரு கேமரா இருந்தது, அதுலேயும் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அந்த ரெக்கார்டிங் டேப்ஸை தான் சார் எடுக்க வந்தேன். அப்படின்னா சாம்ராட்டை கொலை பண்ணதை தான் இவ பார்த்துருக்கா. ஏன்னா அவர் தலையில் தான் புல்லட் பாஞ்சிருக்கு. நீ இந்த டேப்ஸை முன்னாடி கூட திருடி இருக்கலாம்ல. ஆனால் இன்றைக்கி தான் திருடணும்னு ஏன் நினச்ச? அந்த சமயம் எல்லாரும் நினச்சாங்க இது ஒரு ஆக்சிடென்ட்டுன்னு. அதனால இந்த டேப்பை யார் பார்ப்பாங்க? எனக்கு எப்படி தெரியும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா சிஐடிஸ் க்ளோஸ் ஆன கேஸை மறுபடியும் விசாரிப்பாங்கன்னு? ரொம்ப பெரிய தவறு பண்ணியிருக்கிற ஷிகா. குற்றத்தை நீ மறைச்சிருக்க. குற்றத்தை மறைக்கிறது கூட ஒரு குற்றம் தெரியுமா? இனி சட்டம் உன்னை பற்றி முடிவெடுக்கிற வரைக்கும் நீ ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும். ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்க. சச்சின், எந்த பொருளை நமக்கு மெரைன் சென்டர்லேருந்து அனுப்பி வச்சாங்களோ அது அந்த முழுகி போன ஷிப்பில் இருந்தது. அதில் இந்த மெட்டல் பாக்ஸ் இல்லை, இந்த பொட்டி. ஆமாம் சார், இந்த பாக்ஸ் லிஸ்ட்லேயும் இல்லை, அப்புறம் மெரைன் ரிசர்ச் சென்டர்லேருந்தும் வரல. ஒருவேளை மெரின் சென்டரில் இருக்கிற ஆளுங்க இந்த பாக்ஸை நமக்கு தெரியாமல் மறைக்கிறாங்களா? இப்படியும் இருக்கலாம் சச்சின். இந்த பாக்ஸ் மெரைன் ரிசர்ச் சென்டர் வரைக்கும் போகவே இல்லை. சார் அப்போ இந்த பாக்ஸ் எங்கே போயிருக்கோம்? அப்புறம் இதுக்குள்ளே இருந்தது என்ன? ஒருவேளை இதில் காஸ்ட்லியான பொருட்கள் இருக்கலாம் பூர்வி. இதில் இருக்கிற எல்லா பொருளும் 1955 மகாராஷ்டிராவில் இருக்கிற மியூசியம்க்கு வர இருந்துச்சு. மியூசியம்லையா? ஒருவேளை இந்த கொலை இந்த பொட்டினால நடந்ததோ? மியூசியமில் இதை பற்றி விசாரிக்கணும். இந்த பாக்ஸில் என்ன இருந்ததுன்னு 1955 ஷிப்பில் பறிமுதல் பண்ண ஃபைல் வேணும். சார் என்ன சார் இவ்வளோ தோசை? இங்கே சுத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. தும்மறத்துக்கு பழக்கப்படுத்திக்க சொல்லி ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க போல இருக்கு. சார் இதோ அந்த ஃபைலிங் இருக்கு. கார்கோ ஷிப். இதை பாருங்க. ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, மெட்டல் செஸ்ட், பெட்டி, முகலாய நகைகளால் நிறைஞ்ச ஒரு பெட்டி. 1955 லிஸ்டில் இருக்கு. ஆனால் மெரைன் ரிசர்ச் சென்டரோட இன்வென்ட்ரியில் இல்லை. பெட்டியை யாரோ தண்ணிக்குள்ளிருந்தே மறைச்சிருக்காங்க. சார் இந்த வேலையை யார் செஞ்சிருப்பாங்க? ஸ்ரேயா, இந்த வேலையை யார் சாகலையோ அவங்க தான் செஞ்சிருக்கணும். சார் தண்ணிக்குள்ள சாம்ராட், அந்த்ரா, மேஹுல் அப்புறம் ரன்வீர் போனாங்க.
அப்புறம் சார் இவங்களில் 3 பேருடைய எலும்பு கூட கிடச்சிடுச்சு. சார் ஒருவேளை ரன்வீரும் செத்து போய் அவனோட உடம்ப மீன்கள் சாப்பிட்ருந்தா, இல்லைனா நீரோட்டத்தில் அவனோட பாடி எங்கேயாவது போயிருந்தா? பங்கஜ், இது நடந்ததாவே நாம் ஒத்துக்கலாம். ஆனால் பொட்டி எங்கே போச்சு? நகைகளோட நிறைஞ்சிருந்த அந்த பெட்டி தானாவே மறைஞ்சிருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. சம்ராட், மியூல், அந்தரா இவங்க 3 பேரும் ஷிப்புக்குள்ள கைதாகி இருந்திருக்காங்க. அவங்களுடைய எலும்புக்கூடுகள் நமக்கு கிடைச்சிடுச்சு. ஆனா ரன்பீரோடது எதுவும் கிடைக்கல. ரன்பீரோட அடையாளமா ஒரு சின்ன துரும்பு கூட கிடைக்கல. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஏதோ ஒன்று பண்ணி அந்த பெட்டியோட ரன்பீர் அங்கிருந்து மறைஞ்சிருக்கணும். இது எல்லா வேலையும் ரன்பீரோடது தான். ஆனா சார், இது வரைக்கும் ரன்வீர் இறந்து போயிட்டதா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அவன் உயிரோடு இருந்தாலும் நாம் அவன்கிட்ட எப்படி நெருங்கிறது? அப்புறம் இப்படி கூட இருக்கலாம் சார், ரன்பீர் அந்த தங்கத்தை அப்படியே விற்கிற அந்த தவறை செய்யவே இல்லை, இல்லைன்னா இந்நேரம் மாட்டியிருப்பான். கண்டிப்பா. இப்போ அடுத்து கண்டுபிடிச்சே ஆகணும். அது நடந்த சமயத்தில் இது மாதிரி எத்தனை நகை வியாபாரிகள் இருந்தாங்க? தங்கம் வெள்ளி வியாபாரம் பண்ணுற அந்த மாதிரி வியாபாரிகள். இந்த ரன்வீர் அந்த மாதிரி ஒரு ஆளை தான் போய் பார்த்துருப்பான். அங்கே போகலாம். ஆமாம் சார், நாங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல சார். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? நாங்கள் இங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் சார். தெரிஞ்சால் உடனே உங்களுக்கு சொல்கிறோம். வாங்க வாங்க முதலாளியம்மா, அவன் வர்றதுக்குள்ளே வந்துடுங்க. வாங்க, நான் இப்போது இந்த கொடையை மூடிடுறேன். நான் இதை மூடிடுறேன். வாங்க வாங்க, சொல்லுங்க என்ன வேலை? இவர் தான் அவர். இது ரொம்ப மோசமான இடமா இருக்கு. யாருங்கனதுமே ஒருத்தன் நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். புரியலையா? நான் புரிய வைக்கிறேன். உங்கள் கடைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். பின்னாடியே ஒரு திருடன் எங்கள் பின்னாடியே வந்துட்டு இருந்தான். அங்கே கீழே தான் நிற்கிறான். வாங்க வந்து காட்டுறேன். வாங்க வாங்க சார். அங்கே பாருங்க, ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான். அவனோட கூட்டாளிங்களை இங்கே வர சொல்கிறான் போல இருக்குது. ஐயோயோ, நீங்க இங்கே இருங்க, நான் போலீஸுக்கு கால் பண்றேன். போலீஸ்? ஐயோ ஐயோ, சேட்டு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பயங்கரமான ஆள் போலகுது. ஐயோ, போலீஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணக்கூடாது, எல்லாரும் இருக்காங்கல்ல. நாங்கள் கொண்டு வந்திருக்க சரக்கு இருக்கே, அது வித்தியாசமானது. வித்தியாசமான பொருள்? சொல்ல மாட்டேன், காட்டுவேன். வாங்க முதலாளியம்மா, வாங்க. எப்படி இருக்கு? நீங்க இப்போ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. எங்கிருந்து தூக்கிட்டு வந்தீங்க? நல்லா கேள்வி கேட்கிறாருல. முதல்ல சரக்க பாருங்க, பழம் சாப்பிடுங்க, மரத்தை என்னாதீங்க. அப்போ விற்கணுமா? ஐயோ, அதை விற்க கூடாதுன்னு முதலாளியம்மா சொல்றாங்க. அப்போ வாங்கணுமா? ஐயோ, வாங்கவும் தேவையில்லை. அப்படின்னா நகைக்கு பதிலா நகை எடுக்கணுமா? அப்ப நீங்க 2 பேரும் எதுக்காக இங்க வந்தீங்க? ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க. வாங்க, கம். இங்க பாருங்க, நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இந்த நகை எல்லாத்தையுமே உரிக்கிடுங்க. மார்க்கெட் பெருசாகும்போது ரேட்டும் அதிகமாகும். நாங்க மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா வித்து பணம் சம்பாதிச்சுக்கிறோம். உங்க வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஆனா இந்த வேலைக்கு கொஞ்சம் டபுளா செலவாகும். அட சேட்டு, டபுளானா என்ன இப்போ? இருக்கட்டும், நீங்க வேலை முன்னாடி செஞ்சிருக்கீங்களா? அட என்ன மேடம் இது, நிறைய பண்ணிருக்கேன். இதெல்லாம் சில்லற வேலை, நான் பாத்துக்கிறேன். 2005 நாங்க முகலாய காலத்துல செஞ்ச விலை உயர்ந்த பொருட்களையும் நகைகளையும் வித்துட்டோம். அப்புறம் இந்த விஷயம் யாரு காதுக்கும் போகாம பாத்துக்கிட்டோம். இந்த வேலை 4 நாளா நடந்துச்சு. வாங்க வாங்க, என் கூட வாங்க. டேய் தம்பி, சேட்டு கொஞ்சம் சரக்கு கொண்டு வந்திருக்காரு, அதை உருக்கணும். எவ்வளோ பொருள் வச்சுருக்கீங்க சார்?
ஜோஜோ நீயா? அட நீங்க எங்கேயாவது கிளம்புறீங்களா? நாங்க டீயை குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டு டின்னர் வரைக்கும் இங்கே இருக்கலான்னு பார்த்தோம். என்னாச்சு? நீங்க ஏன் அப்படி பார்க்குறீங்க? அநேகமாக உங்களுக்கு நாங்கள் ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? மன்னிக்கணும் மேடம், உங்கள் நண்பர் ஜோஜோ எங்கள் கூட வரல. ஆனால் அவர் உங்களோட அட்ரஸை கொடுத்துட்டாரு. ஜோஜோவா? ஆனால் ஏன்? ஏன்னா கடல்ல இருந்து எடுத்த விலை உயர்ந்த பொருட்களை கடத்தி பஜாரில் விற்கிறவன் அவன். உங்களோட கூட்டு சேர்ந்து. ஏன் கூடவா? என்ன விளையாடுறீங்க நீங்கள்? இங்கே பாருங்கள் மேடம், உங்களை பற்றின எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு. உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன், நீங்களே எல்லாம் உண்மையும் சொல்லிட்டா பெட்டர். நான் தான் கடலில் கிடச்ச முகலாய விலையுயர்ந்த பொருட்களை எடுத்தேன். இந்த வேலையில் உங்கள் கூட யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க? வேற யாரும் இல்லை சார். போய் சொல்லாத. 2005 நீ அங்கே இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த பொக்கிஷம் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? நான் சில பேரை செட் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ நான் ஜூனியர் விங்கில் இருந்தேன். அடேங்கப்பா, நீங்கள் கடலுக்குள்ளே போகவே இல்லை. சாம்ராட்டை நீங்கள் கொலை பண்ணலை. அப்போது யார் அது உங்களுக்கு உதவி பண்ணுறது? சார், என் கூட சில பேர் இருந்தாங்க. அவங்களுக்குன்னு பேர் இருக்கும்ல. உள்ள யாரு? சார், உள்ளே யாரும் இல்லை சார். நான் தனியாக தான் சார் இருக்கேன், வேறு யாரும் இல்லை சார். யார் அது? வெளியே வந்துரு. ஒழுங்கா வெளியே வா. ஓ, ரன்வீர். ரன்வீரா? யார் அந்த ரன்வீர்? 3 கொலைகளை பண்ணிட்டு இத்தனை வருஷமா மறைஞ்சிருக்க. சார், நான் நைனோட ஹஸ்பண்ட் சித்தாந்த். உன் பேர் வேணா மாறி இருக்கலாம், ஆனா ஃபேஸ் அப்படியே இருக்கு. ஆமாம் சார், நான் தான் ரன்வீர். 2005 நானும் என்னோட டீமும் கடலில் அந்த இடத்துக்கு போனோம். அந்த பொருளை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதனால சாம்ராட்டோட சேர்ந்து நான் ஒரு பிளான் பண்ணேன். சாம்ராட் மேஹுல் ஆந்த்ராவை கொன்னுட்டான். அப்புறம் அவங்களோட பாடியை போட்டில் மறைச்சி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் சாம்ராட்டை என்னோட ஆட்கள் சுட்டுட்டாங்க. அப்புறம் நான் அந்த பெட்டி எடுத்துக்கிட்டு தண்ணி வழியாக வெளியில் வந்துட்டேன். உண்மை வெளியே வரத்துக்கு லேட் ஆகலாம், ஆனா உண்மையை மறைக்க முடியாது. சாம்ராட் செஞ்சதுக்கு நீ தண்டனையை கொடுத்துட்ட. உனக்கு தண்டனை கொடுக்க சாம்ராட் மண்டவோடு தானாவே தண்ணியில இருந்து வெளியே வந்துச்சு. நீங்க செஞ்ச தப்புக்கு சட்டம் தண்டனையை கொடுக்கும், அதுவும் தூக்குதான்.